ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. 2 நாள் கழிச்சு நான் வீடியோ எடுக்கிறேன். மழை வந்து எல்லாருக்கும் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இங்கே வந்து எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே கதவு ஓப்பன் பண்ணாவே போதும், செம்மையாக மழை நிற்காமல் வந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த ரூம் விட்டு நாங்கள் வெளியே வரல. பாப்பா எல்லாருமே இங்கே தான் இருப்போம். அம்மா ரூமுக்கு தம்பி மட்டும் எழுந்தானா வெளியே விளாட்றான். அவனுக்கு கோல்டு வேறு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அது மீறியுமே அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த ரூம் அந்த ரூம் போயிட்டே இருக்கான். நானும் வெளியே அனுப்பாமல் உள்ளவே வச்சிட்ருக்கேன், கோல்டு ஆகக்கூடாது சொல்லிட்டு. இப்படி தான் 2 டேஸாக போயிட்டுருக்கு. நாங்களும் சமைச்சு சூடாக சாப்பிட்டுட்டு உள்ளவே இருந்தோம். பாப்பாங்க எல்லோரும் லீவு, ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. பசங்க லீவ் விட்டாங்க. ஃபோன் வந்துச்சு இடையில, அதான் வீடியோ கட் பண்ணிட்டேன். நேற்று வந்து சண்டேனால மழை வந்து நின்றுன்னு பார்த்தா நான் நிற்கவே இல்லை. வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக அப்பா கிளாஸ் காம்படிஷன் நடந்துச்சு. அதுக்கு பாப்பா வந்து போயிட்டு இருந்தாங்க. காலையில் கிளம்புனாங்க, 7:40 கிளம்புனாங்க. நைட்டு 8:30 தான் வீட்டுக்கு வந்தாங்க. மெடல் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து வேலூரில் வந்து நடந்துச்சு. இதுதான் வாங்கிட்டு வந்தாங்க. தெரியுதுங்களா? வருஷம் இது நடக்கும். இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க பண்ணலாம். அவள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. போன வருஷமும் வாங்கிட்டு வந்தாங்க, இந்த வருஷமும் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கராத்தா, இது 2த்தில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. வருஷம் இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த காம்படிஷன் நடக்கும். ஸ்கூல் வந்து மெசேஜ் வரும் நம்மளுக்கு, நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க பண்ணலாம். சின்னவளுக்கு வந்து இதுக்கப்புறம் தான் அவள் கொஞ்சம் குழந்தையாகனால நாங்கள் எதுவுமே அலோவ் பண்ணல. நெக்ஸ்ட் இயர்லேருந்து அவங்களும் ஜாயின் பண்ணிப்பாங்க. எங்கள் வீடியோ எடுத்துகிட்டு சொல்ல அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து அவங்க பண்ணணும்னு நினச்சாங்க. இப்போ குழந்தையாகனால அவளுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, அதுக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எது பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வின்டர் சீசனுக்கு வந்து மழை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர். இதில் வந்து ஃபேஸ் பேக்லாம் போட்டுன்னு நம்ம ஸ்கின் மெயின்டைன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு குளிரும், வெளியவே பண்ண முடியாது. இதுக்கு வந்து சிம்பிளாக 2 இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வந்து ஃபேஸ் எவ்வளோ ப்ரைட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுவுமே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும், கம்பல்சரி இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்லின் இல்லாமல் இந்த வின்டர் சீசனில் நம்ம வந்து இப்போ தான் நிறைய க்ரீமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிப் பாம் அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி வேஸ்லின் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வேஸ்லின் வந்து வீட்டில் எப்படின்னா ஒன்று இருக்கும் வீட்டில் நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவாக. இப்போ வந்து வேஸ்லினும் விட்டமின் இ கேப்சியூல் வந்து நீங்கள் மெடிக்கலில் கேட்டாவே கொடுப்பாங்க. அது ஹேருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி டெய்லியுமே இந்த வின்டர் சீசனில் வந்து நம்ம ஃபேஸ் பேக் ஜெல்லுன்னு போட்டுக்கின்னு அந்த மாதிரி இருக்க முடியாது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, தூங்கறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு நீங்கள் வந்து வேஸ்லின் எடுத்து நல்லா தொடச்சிட்டு வேஸ்லின் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. இது 2 நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே தூங்க போயிடுங்க. இது வந்து நம்ம லோஷனுமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா சூப்பராக உங்களுக்கு ஸ்கின் கலர் ஆகுது உங்களுக்கு தெரியும். பிரைட்டன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எழுந்து ஃபேஸ் பார்க்க சொல்லி தெரியும், நல்லா ஷைனிங்காக பிரைட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் கம்பல்சரி இந்த வின்டர் சீசன் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ 2 டேஸாக. எனக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்குது. ஆல்ரெடி வந்து எனக்கு பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சு, இது எல்லாமே அப்படியே செட்டில் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போகுது. ஓகேங்களா? எனக்கு வந்து ரிசல்ட் வரதுனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்லினும் விட்டமின் இ கேப்சூல் வந்து தெரியாதவங்க வந்து நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணாதீங்க. இதோட பெனிஃபிட்ஸும் நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா தெரியும். ஏன்னா வந்து நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி தான் நான் இப்போ எனக்கு ரிசல்ட் கொடுக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வின்டர் சீசனுக்கு நம்மளுக்கு சும்மா சின்ன இன்க்ரீடியன்ட்ஸ் 2 வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கம்பல்சரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இல்லாதவங்க வேஸ்லின் இல்லாதவங்க வந்து மெடிக்கலில் போனீங்கன்னா எந்த ஸ்டோர் ரூம் போனாலும் கிடைக்கும். இதுவும் விட்டமின் இ கேப்சூல் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஸ்டோர், அதுக்கப்புறம் மெடிக்கலில் இந்த மாதிரி இடத்துலலாம் கிடைக்கும். நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
சூப்பராக ரிசல்ட் இருக்குது. அதுக்கு ஹேருக்கும் டிப்ஸு சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டெய்லி ஒரு டிப்ஸு சொல்லலான்ட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணி ரிசல்ட் எடுத்த பிறகு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம். நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.